எடுத்தவதான் என்னையும் தத்து கொடுத்து புட்டா பெத்த கடனுக்கு தான் என்னையும் மத்திய கட்டி புட்டா பெத்து எடுத்தவதான் என்னையும் தத்து கொடுத்து புட்டா பெத்த கடனுக்கு தான் என்னை விட்டு வட்டிய கட்டி புட்டா பெத்தவ மனசு கல்லாச்சு அந்த பிள்ளையின் மனசு பின்னாச்சு இன்னொரு மனசு என்னாச்சு அது முறிஞ்சு போடு பின்னாச்சு எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா தத்து கொடுத்து புட்டா கடனுக்கு தான் என்னையும் வட்டிய கட்டி புட்டா அலங்கூரணி ஆறுமுகம் அண்ணன் அவர்கள் என்னை பாராட்டி எனக்கு 100 ரூபாய் அன்பு பெற்றுள்ள அன்பு உள்ளத்துக்கு எங்கள் சார்பாக நன்றி தெரிந்து கொண்டு அருண் அண்ணே எல்லாம் தாயை பற்றி பாடியாச்சு. இருந்தாலும் நானும் ஒரு சின்ன பெண்ணு தானே, எனக்கு காதல் கர்மாந்திரம்லாம் வரும்ல. கன்னி பெண்ணை ஸ்கேல் இல்லை ஆச்சிரா முண்டை நான் வாங்குற சம்பளத்துக்கு நான் இருக்கிற 2 டயலாக்கு அதை வாழ்னு கற்றுக்கிட்டு உனக்கு நான் பில்டப் பண்ணணும்ல. சீட்டு காசு வேணுமா வேணாமா மூடிக்கிட்டோம். எதில் விடலாம் வாயில நீதானே நாள் தோறும் நான் பாட காரணம் நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோறணும் நீ எழுதி நான் பாட வேறேதை கேட்கணும் உறவு ராகம் இது உதயமாகி வருது உனது தாகம் அடிமையான மனது நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் நீ என்னோடு நாடும் தோரணம். மூச்சு போடவே பாட்டு வந்ததே உன்னை கண்டதாலே பாவை என்னையே பாட வைத்தது
படிச்சவ 5-6 குடிய எடுத்தவ அடிய சூரி ராணி மயக்கமா பழைய பாட்டு பாடலாம் ரசிப்பீங்களா சரி ரைட் ஓகே உங்களை நம்பி தான் நாங்கள் வந்திருக்கோம் நீங்கள் என்ன ரசிக்கிறீங்க பார்க்கணுங்களா நடுத்தர பாட்டு டப்பாங்குத்து பாட்டு எல்லாம் பாடுங்களா ஒரே மாதிரி பார்க்கணும் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையே நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையே நடுக்கமா வாசல் தோறு வேதனை இருக்கு வாழ்க்கையில் இருக்கு வாசல் தோறு வேதனை இருக்கு மனத துன்பம் எதுவென்றாலும் பாடி நின்ற ஓடுவதில்லை பாடி நின்ற ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தான் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கு மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா ஏழை மனதை மாளிகையாக இரவும் பகலும் ஆவிய பாடி ஏழை மனதை மாளிகையாக்கி இரவு பகலும் ஆவிய பாடி நாளை பொழுது இறைவனை கழித்து நடக்கு வாழ்வில் அமைதியை தேடு நடக்கு வாழ்வில் அமைதியை தேடு உனக்கு கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு மயக்கமா கள்ளக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா உள் வாழ்க்கையே நடுக்கமா உள் வாழ்க்கையே நடுக்கமா நன்றி 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 ஓ பியூட்டிஃபுல் இவ்வளோ நல்லா இருக்காரு ஓ இவனையும் அத்தி வந்த போல நடப்பேன் ஆமா ராசா வருவாருன்னு ரோசா பூ வாங்கி வச்சு ராசா வருவாருன்னு ரோசா பூ வாங்கி வச்சு ரோசா பூ பாடி இருச்சு அழகு பெண்ணுகளா ராசாவை கடலையே மாமா மாமா என்னடி கொனற்ற ஏ மாமா 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 வருவாரு மல்லாத வருத்திருந்தே மாமாவை மாடு மிதிச்சிருச்சே மாங்காயில மாடு மிதிச்சிருச்சே அண்ணன் நடனப்பே அச்சு வேடம் போல இருப்பேன் சின்ன நடனப்பே அழகு பெண்ணுகளா சின்ன வேடம் போல ஏன் போட்டுக்கிட்டு மொரட்டடியா அடிக்கிறீங்க போதும் சொன்ன ஒரே பெண் நீதான் எல்லாரும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் பண்ண மாட்டீங்களா நாங்கள் போதும் சொன்னதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மரியாதை
வேணும்னு சொன்னோம்னா உங்கள் மவுஸ் என்னன்னு தெரிஞ்சுவாங்க. அப்படி சொல்லாதீங்க. நாங்கள் ஆயுதம் வச்சுருக்கோம். என்ன ஆயுதத்தை வச்சு என்னத்தை உதுட்டி இது பண்ணிட போறீங்க? அதுக்கு நாங்கள் சில விஷயங்கள் வச்சுருக்கோம். அடையா நீங்கள் வேணான்னு சொல்லி ஆயிச்சவடால் பேசுறதுலையே வண்டியை ஓட்டி போடுறது. ஒரு விஷயம் தெரியுமா? எந்த பெண்ணிடம் இல்லாத ஒன்று அம்பட்டு பழைய துணி தான் வேணுமா? ஒரிஜினல் இல்லையா? நோ. ஏமாந்து ஓவிய ஏமாந்துட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டாங்க. ஓகே, தேங்க்யூ. நமது கிருங்காக்கோட்டையை சேர்ந்த எஸ் ராமதாஸ் மஞ்சு விரட்டு மாடு உரிமையாளர் மர அழகன். எஸ் ராமதாஸ் மஞ்சு விரட்டு மாடு உரிமையாளர் மர அழகன் அன்புள்ளங்கள் ரூபாய் 201 அன்பளிப்பாக அப்பதே வழங்கினார். அன்புள்ளங்களுக்கு நன்றி. நன்றிங்க. இந்த வணக்கம். இஸ்திரிக்கோட்டையைச் சேர்ந்த மாடு வியாபாரி மர அழகன் எஸ் ராமதாஸ் அன்பு உள்ளங்கள் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றி. நன்றிங்க. இந்த வணக்கம். அடியே டாடி காவலுக்கு போகணும், கண்ணு கருத்தமாக காவல் பார்க்கணும், வாடன்னு சொல்லி வர சொல்லிவிட்டு எங்கே போனான்னு தெரியல. போல தேர்றதே என் பொழப்பா போச்சு. ஒரு இடத்துல அடங்கி உடங்கி இருக்கிறதே கிடையாது. பொம்பளை பிள்ளை லட்சணமா. என்னவா வாங்கடி 2 பேருமா? மவனே உலக்க வாங்கிருவேன். யாரு அந்த உட்காந்துருக்காருல்ல அவர்தான். யாரு? உன் புருஷன். யாரு புருஷன்? இந்தா புருஷனை வச்சுக்கிட்டாலும் புங்கு வளர்ந்துரும். மூஞ்சிய பாரு, இஞ்சி தன குரங்கு. உன்னைய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்படி லூஸ். சொல்லலே. ஏய், நல்ல சரக்கு சாப்பிட்டு. நல்ல சரக்கா கள்ள சரக்கான்னு யாருக்கு தெரியும்? ஆமா, நம்மளாம் இன்னைக்கு காவலுக்கு போறோம். போடி. எப்ப பாரு காவலுக்கு போகணும். வேற என்ன உனக்கு ரொம்ப? தை மாசம் 1ஆம் தேதி ஆரம்பிச்சதும் போதும் காவலுக்கு போன மயமத்தியா இருக்கு. வேற வழியும் இல்ல. சரி போய் வேற ஏதாவது வியாபாரம் பார்த்தாத்தேன். சீட்டு கட்டணும், வட்டி கட்டணும், நிறைய ஞாபகப்படுத்தாது முதல்ல. அடியே காவலுக்கு ஒரு பக்கம் போறது இருக்கட்டும். ஆமா. அப்பா பாத்தியா? பார்த்தல. என்ன சொன்னாரு? காவலுக்கு சொல்லிருக்காரு. அவர் அதை பள்ளியம்மாவோட எல்லாருக்கும் பாதுகாப்பா நம்ம போறோம். நம்மளுக்கு பாதிக்கு மேல ஆப்பு வைக்கல வர்றாங்க. ஆப்பு சாப்பிட்றதுனால ஆப்பு வைக்கத்தான் செய்வாங்க. அந்த ஆப்பு நான் சொல்லல. எந்த ஆப்ப சொல்ற? ஆப்பு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஆப்பு வைப்பாங்கன்னு சொல்ல அந்த வர ஆப்பு வைக்காத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். அடிப்போடி. மனசு சரியில்லை. என்னடி உனக்கு சுணக்கம்? என்ன வாழ்க்கை வர வர உலகையே வர வாழ்க்கையே வெறுத்துருச்சு. உலகமே வெறுத்து போச்சு. அப்படி சொல்ல. ஏண்டி ராதா ஒண்ணு கேப்பேன், கோவப்படுவியா? இருப்பா, பொறுமை சொல்லு. நானும் வாய் அடக்கிட்டு பொறுமையா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா. அடியே சரக்கு சாப்பிட்டான்னு தெரியல முண்டை. அடியே ராதா சொல்லுடி. உங்ககிட்ட ஒண்ணு கேப்பேன், கேளு. கோவப்படுவியா? அவனை டெட்பாடி ஆக்கிறது நல்லா இருக்கு. வயசுக்கு வந்துட்டியா? வரலையா? நீ வந்துட்டியா? வர வச்சிருவியா போல இருக்கு. அடியே என்ன? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் தெரியுமா? என்ன சந்தேகம்? வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் முண்டை எந்திரிச்சு நிற்கவே முடியல. உனக்கு எதுக்கு இந்த வீண் வீராப்பா? காலி ஓத வந்த மாதிரி. நானு பொம்பளையால் உட்காந்துருக்கேன், பேசக்கூடாதுன்னு பார்த்தா யூடியூப் பேர் ஓடுது. ஐயோ இவ்வளோலாம் சமாளிக்க வேண்டியதா இருக்கு. நான் என்ன யோசிக்கிறேன் தெரியுமா? ஒரு நாளே பார்த்துவிட்டு நம்மளால சமாளிக்க முடியலையே. இந்த ஆளையும் கல்யாணம் பண்ணி ஒரு பொம்பளை குடும்பம் நடத்திருக்காவ. கோடி புண்ணியம் கும்பிடணும். ஆத்தாடி பாத பூஜை செஞ்சு அந்த தீர்த்தத்தை எடுத்து குடிக்கிற முடியும். அடியே வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட உரல் உலக்க விளக்கமாறு இதெல்லாம் ஏண்டி போடுறாங்க? காத்து கருப்பாண்ட கூடாதுன்னு தீண்டப்படாதுன்னு. ஓடி லூசு கழுத. என்ன இன்னும் உலகம் தெரியாமலே இருக்க. உலக்க அருவா விளக்கமாறு ஏன் போடுறாங்கன்னா காத்து கருப்பு அண்ட கூடாதுன்னா. ஏன்டி இந்த வேடை கேடி காத்து கருப்பு அண்டுது? அதெல்லாம் சுத்த பொய் பிராடு. வேற எதுக்கு தெரியுமா உலக்க போடுறாங்க? அந்த பொம்பளை பிள்ளை அந்த உலக்கைய தாண்டும் போது நினைக்கணுமா, என்னன்னு இந்த மாதிரி உலக்க பல உலக்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருமே. நெல்லு குத்த மிளகா குத்த அதுக்கு தான் அந்த உலக்கைய போடுறாங்க. விளக்கமாறு ஏன் போடுறாங்க தெரியுமா? ஏன் போடுறாங்க? ஒரு உலக்கையோட நிப்பாட்டிக்கிட்டேன்னா உனக்கு மரியாதை இல்லைன்னா அடுத்த உலக்கைய பார்க்கணும்னு நினைச்ச விளக்கமாறு புஞ்சுவோங்கிறதுக்காக விளக்கமாத்த போறாங்க. பந்து வைக்கிற ஆளு போட்டு ஊமை குத்தா குத்துவேன். இந்த அருவா எதுக்கு போடுறாங்க? அதை மீறியும் தெரியாம உலக்கைய பார்க்கும் நினைச்ச ஜாமான் அறுக்கிறதுக்கு அறுத்து அவிச்சு சாப்பிடு. என்ன கர்மத்துக்கு அறுக்கணுங்கிற வேண்டாம். நான் முதல்ல அடி ராதா சொல்லடி. நானும் பொம்பளை பிள்ளை தானே,
சந்தேகமா இருக்கு எனக்கு. ஆசை பாசம் இருக்காதா? நீ மேல மட்டும்தான் மவுசு, கீழே டூப்ளிகேட். இதுக்கு தான் உன்னை ட்ரெஸ் மாற்றும் போது கூட்டிட்டு போக கூடாதுங்கிறது. ஏய் என்ன பார்க்க கூடாது இல்லையா? ஆமா. அடியராதா, என்ன நானும் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். யார் அவர் உன் கனவுல வந்தவர்? கல்யாணம் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஆனா நல்ல மாப்பிள்ளையா இருக்கணும். நல்ல மாப்பிள்ளை. நீ ஏன் அழகா இருக்க, உனக்கு வர மாப்பிள்ளை அழகா இருக்க மாட்டாரா? வரது பூரா இப்படியே வந்தா எப்படி இருக்கிறது? அடியே, எனக்கு தண்ணி அடிக்கப்படாது, பீடி சிரிட்டு அடிக்கப்படாது, கணேஷ் கோயில போடக்கூடாது. உன்னை கொண்டாரு அந்த பெரிய மனுஷனை போட்டு கொண்டுகிட்டு கிடக்குறேன் மனுஷன். எப்படியோ ஒரு சோழி முடிய போகுது. உலகத்துல உள்ள போறேன் அந்த அழுப்பு. பாண்டிச்சாமிக்கு பூக்குழி எங்கிறதுக்கு முன்னால இருக்கிற குழியில தள்ளிடுவேன் போல இருக்கு. அவர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்றது இவருக்கு புரியல, என்னமோ சொல்றான்னு தெரியுது. என்ன சொல்லடி, நீ யார கல்யாணம் பண்ணிக்கல? வண்டி அங்கிட்டு போயிடுச்சு. அப்படியே அவரை கூப்பிட்டு அருண்கிட்ட விடுங்க, நல்லா பேசுவாப்புல. அடியே, என்ன வர வர இந்த ஆம்பளைலாம் ரொம்ப மோசம். ஏன்டி ஆம்பளை எல்லாம் மோசம்ங்கிற? இந்த உலகத்திலேயே சகிப்புத்தன்மையோட வாழ்றது யார் தெரியுமா? யாரு? பொம்பளை பிள்ளைய நம்ம தான். ஆமா. ஆம்பளைகள் பூரா கண்ட சரக்கு குடிக்கிறாங்க, இந்த அப்படி குடிச்சுட்டு வர்றது. கண்ட சரக்கு குடிக்கிறது. குடிச்சாலும் பரவாயில்லடி, இந்த கணேஷ் போலன்னு ஒன்று ஓடுறாங்க, அதை உள்ளங்கையில போட்டு கசக்கி உதட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படி குழந்துரு. அந்த நாத்த வாயோட வீட்டில் போய் பொண்டாட்டி வாயில வச்சு முத்தம் குடிப்பியா போகிற நொச்சுன்னு, அதோட பொம்பளை குருணை மருந்து குடிச்சுக்கிட்டு சாகணும். உனக்கு அப்படித்தான் அமைய போகுது, பார்த்துக்கிட்டே இரு. சரி, அம்மா பாத்தியாடி? பாத்தியா? பார்த்துட்டியா? இல்ல பார்க்கல, பார்க்க போறேன். முதல்ல நீ அம்மா பார்க்கல. சரி, ஒரு பொம்பளை மாறாப்ப அப்படி போட்டியன்னா ஆம்பளைங்க கவர்ச்சி இழுக்காதா? பார்த்துட்டு போறாங்கடி. அடியே, மண்ணு தின்ற உடம்பு மனுஷ பைப்புல தின்னுட்டு போகுது. விடு, கோவப்படாதீங்க. என்னடா பொம்பளை பிள்ளை அப்படி பேசுதுன்னு முன்னாடி உட்காந்து இம்சை தாங்க முடியலத்தா. யாராவது ஒரு 2 விளக்கு. ஆனால் இப்படி பேசுனாதான் அவங்களும் அமைதியாக ஆடுவாங்க. அப்படியே அமைதியா இருக்கான்னு பாருங்களேன். 145 இருக்காது, அதை விட மட்டமாத்தான் இருக்கும். 148 இல்லை, அதை விட மட்டமாத்தான் இருக்கும். நல்ல சரக்குனா இப்படி பேசாது, லொப்ப முண்டை சரக்குனாத்தான் இப்படி பேசும். இப்போ நல்ல சரக்கு சாப்பிட்டு பாருங்க, அமைதியாக இருப்பாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. இதுவரையும் எத்தனை சரக்கு சாப்பிட்ருக்கேன்? எத்தனை சரக்கு எனக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க? 1848. அதை நீங்கள் எங்கே வாங்கி கொடுத்துருக்கீங்க? இல்லை அம்மா. அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே, அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே, அம்மாவும் நீயே. இவரை திட்டியதற்காக ராதா செல்விக்கு அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. எஸ்கே ஹேமா ஆடியோஸ், கள்ளக்குறிச்சி மாவட்டம் அவர்கள் சேர்ந்து எனக்கு 700 ரூபாய் அன்பை பெற்றுள்ள அன்பு உள்ளத்துக்கு எங்கள் சார்பாக நடித்திருக்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அம்மா வந்துருக்காங்க, ரொம்ப அடக்குழக்கமா இருக்கணும். அம்மா ஹலோ. முருகன் அப்பா புதுசா அறிஞ்சிருச்சு. நல்லா இருக்கணும். என்ன பணிவு,
ஒரு பொம்பளை பிள்ளை அடக்கமா இருக்கணும்ன்றத உன்னை பார்த்தா தெரிஞ்சுக்க. அடக்கமானம்னா சுடுகாடுக்கு தான் போகணும். மட்டும் நான் ஒழுக்கமா போட்டுக்கணும். நீ போதும் போதும். எல்லாம் தெரியற மாதிரி இந்த தாவணியை போட்டா என்ன போட. பாதி பேர் தெரியற மாதிரி தான் உட்காந்துருக்காங்க. நானே அதை பத்தி வருத்தப்படல. அப்படிலாம் கிடையாது. சொன்ன உடனே மூடிட்டாரு வருங்க. அந்த பயம் இருக்கணும். பிள்ளைய ஒரு பெண் நடந்துக்கலாமா? அப்படி இல்லம்மா. பார்க்க பெண் மாதிரி ரொம்ப நளினமா அழகா இருக்கு. 6 மாசத்துக்கு முன்னாடி அட்வான்ஸை கொடுத்து மதுரையில இருந்து நம்மள இங்க கூட்டிட்டு வந்து சோத்தை போட்டுட்டு காப்பி டீலாம் வாங்கி கொடுத்துட்டு அதை பாக்குறதுக்கு எங்களை கூட்டிட்டு வந்தாங்க. உன் பேர் என்ன? என் பேர் அங்கவை. இவ பேரு சங்கவை. நான் எங்க வைக்க? அடமான வைங்க. நான் அலையிறேனே. பாண்டிச்சாமி கோயிலுக்கு போய் வைங்க. எனக்கு எந்த பெண்ணும் அமையவே இல்லையே. ஒரு பொழப்பு. நீ ஒரு ஆளுதான். சரி நம்மளும் சொல்லுங்க. நம்மளும் திணைக்காவலுக்கு போறோம் இல்லையா? காவல ஒதுக்கி வச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் ஆடிப்பாடி மகிழ்ச்சியை விளையாண்டுட்டு அப்புறமா காவலுக்கு போறோம். அப்பா சொன்ன பெரிய சிறப்பா தொடரணும். கல்ல விழுந்துச்சா? அதனால இடத்த பார்க்கும்பொழுது எப்படி இருக்கு தெரியுமா? அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சிவிசினுக்கு எடுத்து பூவை முடிஞ்சு வந்து சிவிசினுக்கு எடுத்து பூவை முடிஞ்சு வந்த புது பொண்ணு மாலை எடுத்து வந்து சூடி ரசிக்க வைக்க மாமே நீதானே. சிவிசினுக்கு எடுத்து பூவை முடிஞ்சு வந்து புது பொண்ணு மாலை எடுத்து வந்து சூடி ரசிக்க வந்த மாமே நீதானே. மாப்பிள்ளை கையாளு மாலதானி வாங்க மன்மதி போட்டானே மல்லி மல்லி மாலதா. சிவிசினுக்கு எடுத்து பூவை முடிஞ்சு வந்த புது பொண்ணு மாலை எடுத்து வந்து ரசிக்க வைக்க மாமி வருவாளே. தீரி தீரி தாமா மாமா தேவலோகம் தான் பாப்பா தீடி போகலாம் வாமா வாமா தேவலோகம் காப்போ பூட்டி பூட்டி தபாத்தே பாத்தே கேட்கவில்லையே மனசு ஓடி சேரதா நினைக்கும் நினைக்கும் உணலாச்சுது எனக்கு வேணமும் தந்ததொரு தொந்தரவுதான் வந்ததனி மன்மதனி உத்தரவுதான் இறங்காது. மனசுதான் இருக்காது கோயில் மாலை எடுத்து வந்து சுழி ரசிக்க வந்த மாமே வருவாளே. ஊரெங்கும் பூரணமா தீரோடு ஊர்வலமா சந்தோஷமாடி வரும் சங்கீத ராகங்களா கோலி கோலி பாட்டு பாடும் மாமோய் மாமோய் மாமோ நானி எப்ப கட்ட போறேன் ஆளான பொண்ணு நெஞ்சிலே நெஞ்சிலே அம்மாடி ஏதோ பண்ணுற நீ ரொம்ப நாளாக நானும் கெஞ்சிரே கெஞ்சிரே சும்மாத சாக்கு இட்டுக்கோ இட்டுக்கோ வண்ண கோலோ தொட்டுக்கோ தொட்டுக்கோ கொஞ்ச நேரம் ஆனா என்னன்னு சொல்லிக்கோ என்ன கையில் அள்ளிக்கோ சொர்க்கம் கையில் சிக்கி போச்சு அதை சொல்லி சொல்லி சொக்கி போச்சு சொர்க்கம் கையில் சிக்கி போச்சு அதை சொல்லி சொல்லி சொக்கி போச்சு ஆட வெட்டி கிளி வெட்டி வந்து வெட்டி வேறு வாசம் காத்தோட வெட்டி வருது. மாலை போட தாயேனோ ஏனோ ஊனலாச்சுது எனக்கு மனசு உள்ளது ஏதோ போட்டு பார்க்கிறேன் கண்ணு. தூண்டி போட்டு தான் போட்டு இருக்குது ஏண்டி நமக்குள்ள வழக்கு பிரிச்சு படிச்சு தான் பேசி முடிக்கலாம் நீங்க போகுதே கிழக்கு அத்தனையும் மொத்தத்தில அள்ளி எடுப்போம் ஒன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள வச்சு சுமத்தி ஓடினா குறையாது மனசுதான் தெரியாது விச்சிடுக்கிடுத்து பூவை முடிஞ்சு வந்த புது பொண்ணு. மாலை எடுத்து வந்து சுடி ரசிக்க மாமே வருவாள். ஏறினால் இறங்காது ஏறினால் இறங்காது. அதெல்லாம் கண்டுக்கூடாது. அம்மா சரிடி சொல்லுங்கம்மா. ஆமாடி அப்பா சொன்னது போல பறவைகள் விரட்டணுமா இல்லையா? இல்ல நான் ஒண்ணும் பண்ணல போ சொல்லிருங்க. ஏன்னா ஒருத்தர் பாட்டு பாடுறோம் பேசுறோம் இதெல்லாம் விட்டுவிட்டு அவரையே கவனிச்சீங்கன்னா அப்புறம் நாடகம் நடக்கிறவங்க என்ன செய்யுது சொல்லுங்க? நீங்களும் சேர்ந்துக்கிட்டு இப்படி அரட்டி அடிச்சீங்கன்னா இப்படி அனுப்பி விட்டுருங்கப்பா. அதான மரியாதை. சரி போட்டோம். அதனால இல்ல இல்ல எல்லாரும் அவரையே பாக்குறாங்க. அவர் நிக்கிறது எனக்கு ஒரு அவங்க பிரச்சனை. பெரியவங்க என்ன சொல்றாங்க, அவர் லூசா, அதை கண்டுக்காதீங்க. ஆவும் ஏண்டி? சரி இருக்கட்டும் சொல்லிட்டேன்.
ராதா செல்வி அதனால பறவைகளை ரொம்ப விரட்ட கோபக்காரி பொசுக்கு தூக்கி போட்டு அமைக்க விடுவா சரி, பறவைகளை விரட்ட வேண்டிய நேரம் விரட்டிடுமா? நெருங்கிடுமா அதனால ஆனோலம் 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 அடாலவ போட்டிடும் அருணாதம் வானத்திலே வட்டமிட்டு வந்து சேரும் வானத்திலே வட்டமிட்டு வந்து சேரும் வானத்திலே வட்டமிட்டு வந்து சேரும் வண்ண வண்ண பறவைகள் பிடிவாதோ வண்ண வண்ண பறவைகள் பிடிவாரோ சோ ஆனோலம் 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 ஆனவ போட்டிடும் அருணாதம் ஓடி போங்க காட்டில் கூட்டோரல் கேட்டுடுங்க என்னடி கொடுமை அது ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி பாவாடை தூக்கிட்டு ஆடலாமா அப்படித்தான் இந்த ஊர் உலகம் பார்த்து என்ன நினைக்கும் ஒன்றும் நினைக்காது ஏன் டூப்ளிகேட் நினைச்சு பேசாம உட்காந்து அதனாலதான் பேசாம இருக்கா எல்லாரும் கடமையை செய்ய வேண்டும் ஒத்து போங்க கடமையை செய்ய வேண்டும் ஒத்து போங்க காரியத்தை தலையிடாமல் ஒதுங்கி செல்லுங்க காரியத்தை தலையிடாமல் ஒதுங்கி செல்லுங்க. சோ, சோ, ஏய், ஏய், பாட்டு தீர்மானமா யாரு உனக்கு இந்த ரகத்தை இதை சொல்லி? கோணலா இருக்கு சரி இருக்கட்டும் ஆளுக்கு ஒரு திசையில இருந்து பறவைகளை விரட்டுங்க ஆகட்டும்மா. இது வேள்வி வழிச்சாறு நம்மிடத்தை நாடு தவயோகிகள் பெரியவர்கள் யார் வந்தாலும் சரி இடத்தினுடைய தலைவி வெளியழைத்ததாக அவர்களை அழைத்து வாருங்கள் தோழிகளே என்னாச்சரி ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் போங்க ஆணவனம் சோ என்ன இதே ஆத்துக்கிட்டு இருக்க என்ன குறு குறு யார் எடுத்துக்கிட்டு விட்டனு நானும் அகன்று ஆகிய யார எடுத்துக்கிட்டு விடுறி ஏய் பூச்சி முண்டை ஏய் அது ஒரிஜினல் என் தங்கச்சிக்கு ராதா